டிஜிட்டல் பரிவர்த்தனை உலகில் அதிகமானவங்க யூபிஐ பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்கிறாங்க. இந்த சேவை வாடிக்கையாளர் முதல் சிறு தொழில் முனைவோர்களுக்கு பயனளிக்கிறது. ஆனால் பலர் இந்த சேவையை தவறான முறையில் பயன்படுத்துவதனால பண இழப்பிற்கு ஆளாகிறாங்க. நீங்கள் தவறான எண்ணிற்கு பணம் அனுப்புனா என்ன செய்யணும் அப்படின்றத இப்போது பார்ப்போம். டிஜிட்டல் உலகில் வாழும் மக்கள் தற்போது அதிகமானோர் ஆன்லைன் பரிவர்த்தனையில் ஈடுபட்டு வராங்க. கூகுள் பே, பேடிஎம் மற்றும் ஃபோன்பே போன்ற சேவைகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்யப்படுது. இந்த சேவை வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் ஒரு வகையில் ஆபத்தானதாகவும் இருக்க முடியும். யூபிஐ மூலம் தவறான எண்ணிற்கு பணம் அனுப்பிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் யோசிக்கும் நபர்கள் அதிகமாக இருக்காங்க. அவர்களுக்கான வழிகாட்டுதலை இங்கே பார்ப்போம். முன்னாடிலாம் பணம் தவிர வேறு எதுவுமே பாக்கெட்டில் கிடையாது. ஆனால் இப்போதெல்லாம் தொலைபேசி மூலம் பண பரிவர்த்தனை செய்து மக்கள் அன்றாட வாழ்க்கையை கடக்கிறாங்க. யூபிஐ சேவையில் மக்கள் அதிகமாக மூழ்கிட்டாங்க. நீங்கள் அதிகமாக யூபிஐ பயன்படுத்தினால் தவறான எண்ணிற்கு பணம் செலுத்தி விட்டீர்களா? அதன் பின் பணம் எவ்வாறு திரும்ப பெறுவது என்று நீங்கள் குழப்பத்தில் இருப்பீர்கள். பலரும் தவறான எண்ணிற்கு பணம் செலுத்தி மீண்டும் பணம் பெற முடியாமல் பணத்தை இழந்து விட்டதாக நினைப்பாங்க. இருப்பினும் தவறான எண்ணிற்கு யூபிஐ மூலம் பணம் செலுத்தப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். முதல்ல யூபிஐ ஐடி அல்லது தொலைபேசி எண்ணை சரிபார்க்கணும். அந்த பெறுநரின் விவரங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் அறிமுகமான தொலைபேசி எண்ணுக்கு பணம் செலுத்தினால் அவர்களை தொடர்பு கொண்டு பணத்தை திரும்ப பெறுங்க. நீங்கள் தெரியாத எண்ணுக்கு பணம் செலுத்தினா அவர்களோட தொடர்பு கொண்டு பணத்தை திரும்ப பெற முயலவும். கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் பயனர்களுக்கான வழிமுறைகள். கூகுள் பே பயன்படுத்தினால் உங்கள் சுய விவரத்தில் உதவி விருப்பத்தை தேர்ந்தெடுக்கணும். ஆர் யூ ஹேவிங் இஷ்யூஸ் என்பதை தேர்ந்தெடுத்து கட்டண சிக்கல்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கணும். ஃபோன்பே மற்றும் பேடிஎம்மிலும் இது போன்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். வங்கி கட்டளைகள். உங்கள் வங்கியின் வாடிக்கையாளர் பராமரிப்பு சேவையை தொடர்பு கொண்டு உங்கள் சிக்கலை தெளிவாக எடுத்துரைக்கவும் அவர்கள் உரிய தீர்வுகளை வழங்குவாங்க. இருப்பினும் உங்கள் வங்கிக்கு நேரடியாக சென்று ஆர்பிஐ குறைதீர்ப்பாளரிடம் ஆன்லைனில் புகார் தெரிவிக்கலாம். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இது போன்ற விதிமுறைகளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பணம் சீக்கிரமே திரும்ப கிடைக்கும்.